அதாவது அ அ நெறைய பேர் வந்து அ இப்ப இந்த ஐபிஎல் வேற நடக்குது. நெறைய பேருக்கு வருத்தம். தோனி வேற மேட்ச்ல இருப்பாரா? இருக்க மாட்டாரா? தோனி வேற நல்லா அடிப்பாரா? அடிக்க மாட்டாரா? தோனி நல்லா அடிச்சாருன்னா தானே அடுத்த மேட்ச்லலாம் வச்சுக்குவாங்க. எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு பாருங்க. ஓகேவா? அதாவது தோனியும் தோனி தோனி, சச்சின் டெண்டுல்கர்லாம் 40 வயசுல ரிட்டயர் ஆகுறாங்க. அவங்க வந்து அவங்க 40 வயசுல ரிட்டயர் ஆகுறத நினைச்சு இவங்க வருத்தப்படுறாங்க. நம்ம ஆளுங்கலாம் வருத்தப்படுறாங்க. ஆனா, இன்னும் 60 வயசாகியும் நம்ம பேரன்ட்ஸ் வந்து இன்னமும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்களேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அவங்களுக்கு நம்ம எப்ப ரிட்டயர்மென்ட் குடுக்க போறோம்? எப்ப குடுக்க போறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யார் யாரையோ நெனச்சு வருத்தப்படுறீங்க. ஏங்க அவங்கலாம் 40 வயசுல ரிட்டயர் ஆகுறாங்க அப்டின்னாலும் அவங்க கோடி கோடியா பணம் சேர்த்திட்டாங்க. அவங்க வந்து ரிட்டயர் ஆனா என்ன? அவங்க வந்து விளையாண்டா நமக்கு என்னங்க? நம்ப வாழ்க்கைய பார்க்கணும்ல. அவங்கள நெனச்சு கவலைப்படுறீங்களா? உங்கள நெனச்சு யார் கவலைப்படுவா? உங்கள நெனச்சு யார் கவலைப்படுவா? உங்களோட வாழ்க்கை எங்க இருக்குன்னு பாருங்க. வருஷம் வருஷம் ஐபிஎல் நடந்துருங்க. கொரோனா வந்தாலும் சரி, எவ்வளோ சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் நாட்டுல நடந்தாலும் சரிங்க, ஐபிஎல் நடக்கும். நீங்க போய் எடுத்து பாருங்க இதுக்கு முன்னாடி. ஐபிஎல் நடத்துவாங்க. ஏன்னா, அதுக்கு அவங்களுக்கான வருமானம் அது. அதுக்கான அந்த ஒரு இது ஒரு கம்யூனிட்டி. அவங்க அந்த ஐபிஎல் பண்ணி அதன் மூலியமா வருமானம் ஈட்டி, அதன் மூலியமா ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ் அவங்க பண்றாங்க. ஆனா நம்ப என்ன பண்றோம்? நம்ம அந்த ஐபிஎல்ல பார்த்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். நானும் தாங்க வெஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி நானும் தான் ஐபிஎல் ஏன்னா வேற வேலை இல்ல. ஒரு வேலை இருக்குங்கும்போதுங்க, அ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணுங்க. ஒண்ணுமே இல்லாம சும்மா தான் இருக்கோம் அப்டின்னா, ஐபிஎல் பார்க்கலாம். இல்ல நமக்கு நான் ஆல்ரெடி நல்ல வெல்த்தியான அ ஒரு ஃபேமிலில இருக்கோம். சொத்து நெறையா இருக்கு. சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறது தான் நமக்கோட ஒரே நோக்கம் அப்டின்னா, ஐபிஎல் பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு தான் அந்த ஐபிஎல். அவங்களுக்கு தான் மத்த என்டர்டெயின்மென்ட் எல்லாமே. நம்மளோட பிரைமரி நம்ம வாழ்க்கையே இன்னும் மாறலைங்க. நம்ம வாழ்க்கையே இன்னும் வந்து கேள்விக்குறியில இருக்கு. நம்மளே இன்னும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழல. நம்மளே நாடுக்கு சு இந்த நாட்டுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல. நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த சுதந்திரத்த நம்ப வந்து அடையறதுக்கு போராடணுங்க. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நம்ப தான் போராடணும். நம்ப இன்னும் வந்து சுதந்திரம் அடையாத ஒரு வாழ்க்கையில தான் இருக்கோம். சுதந்திரம் இல்லாத ஒரு அடிமைப்பட்டு தான் இருக்கோம். பணம் இல்லாததுனால ஒரு இடத்துக்கு முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு அடிமை மாரி தான். நம்ம அந்த இடத்துக்கு நம்மள அலோவ் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப அத ஏன் நீங்க வந்து அத வந்து நீங்க வந்து அந்த ஃப்ரீடம வந்து அடையணும்னு நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? அந்த பினான்சியல் ஃப்ரீடம் அடையணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கு. இங்க பாருங்க நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்களே ஜஸ்ட் இப்ப நான் எவ்வளவு விஷயங்கள் சொன்னேன். அப்ப நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும்போது, ஏன் நம்ம இத சீரியஸா எடுத்து பண்ண மாட்டேங்கிறோம்? அப்ப உங்க மேலயே உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் 3 விஷயம் தாங்க சொல்றேன். நீங்க 3 விஷயம் பண்ணீங்கன்னா, சின்சியரா பண்ணீங்கன்னா, நீங்க இதுல சக்சஸ் பண்ணிடலாம். 3 விஷயம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 விஷயம். சின்சியரா நீங்க பண்ணீங்கன்னா, அதுல சக்சஸ் பண்ணிடலாம். நான் அடிச்சு சொல்லுவேன். எழுதி குடுங்க. 3 விஷயங்க. இந்த 3 விஷயத்த நீங்க சின்சியரா ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் மிஸ் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இதுல வந்து நான் சொன்ன மாரி நீங்க பக்காவா வந்து நீங்க ஷைன் ஆயிடலாம். இதுல சாதிச்சிடலாம். உங்க லைஃபே மாறிடும். தலைகீழா மாறிடும். நீங்க வந்து உச்சத்துக்கு போயிருவீங்க. வெஸ்டேஜ் மூலியமா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்ப மந்த்லி லேக்ஸ்ல இன்கம் வந்துச்சுன்னா, வெஸ்டேஜ் மூலியமா உங்களுக்கு லேக்ஸ்ல இன்கம் வந்துச்சுன்னா, நீங்க எப்படி வாழ்வீங்க? அந்த ஒரு இமேஜினேஷன் ஜஸ்ட் நீங்க பண்ணி பாருங்க. அத ஏன் அடைய முடியாதா? உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு ரூ. 1,00,000 மந்த்லி வெஸ்டேஜ் குடுக்காதா? அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது, நீங்கலாம் உங்களுக்கெல்லாம் நீங்க வந்து சின்ன கேட்டகரி. உங்களுக்கெல்லாம் வராது. நீங்கலாம் அச்சீவ் பண்ண முடியாது. இவங்களா தான் அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னு ஏதாவது கேட்டகரிலயா நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாங்க? உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ற மாரியே தான் எனக்கும் கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? நீங்களும் லெவல் அச்சீவ் பண்ணீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு லட்சமா வெஸ்டேஜ் கம்பெனி வந்து ஆ கிரெடிட் பண்ணுவாங்க. எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. வித்தியாசம் என்னன்னா, நீங்க நீங்க இந்த பிசினஸ் எப்படி பண்றீங்க? நான் எப்படி பண்றேங்கிறது மட்டும் தான். நீங்க எப்படி இந்த பிசினஸ் பண்றீங்க? ஆ சக்சஸ் பண்றவங்க எப்படி இந்த பிசினஸ் பண்றாங்கங்கிறத நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் தான் இங்க வந்து வித்தியாசம். இப்ப நான் ஒரு நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த 3 விஷயத்த வெறும் நீங்க ஒரு 90 நாள் நீங்க சின்சியரா பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இங்க ரிசல்ட் வந்துருங்க. நீங்க வந்து தடுமாறிட்டு இருக்க வேணாம். வெஸ்டேஜ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா? என்னடா டீம் டெவலப் ஆக மாட்டேங்குது. என்னடா நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது. எதுவுமே இது பண்ண மாட்டேங்குதுன்னு எதுவுமே நீங்க வந்து அ அ நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம். ஒரு ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிருவீங்க. ஒரு சேஃப் ஜோனுக்கு நீங்க வந்து போயிருவீங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம எப்பயுமே வந்து
8:50க்கு டான்னு ட்ரைனிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். அடுத்து நம்ம டீமை ட்ரைனிங்ல ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கான வேலையை செய்யணும். அதாவது ரிமைண்டர் கொடுக்கறது, அட்டண்டன்ஸ் எடுக்கிறது, அவங்கள ஃபாலோ பண்றது, ஃபீட்பேக் போட வைக்கிறது, ஜாயிண்ட் மெசேஜ் போட வைக்கிறது, அந்த வேலைகள். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ரெகுலரா ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். செகண்ட் விஷயம் நம்ம டீம் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கான எஃபோர்ட், அந்த வேலையை செய்யணும். தேர்ட் விஷயம் நம்ம டெய்லியுமே எல்டிபிக்கு இன்வைட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த 3 விஷயம் தாங்க. இந்த 3 விஷயத்தை நீங்க சின்சியரா பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க நீங்க இந்த பிசினஸ்ல சரியா டைம் கொடுக்கணும், ட்ரைனிங் வரணும், கரெக்டா வந்து 8:50க்கு கரெக்டா ட்ரைனிங்க்கு டைமுக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்க டீம் உங்களுக்கு கீழே சேர்றாங்க பாத்தீங்களா, அவங்கள ட்ரைனிங்க்கு வர வைக்கிறது, ட்ரைனிங்க்கு ஃபாலோ பண்றது, ஜாயிண்ட் மெசேஜ் போட வைக்கிறது, ஃபீட்பேக் போட வைக்கிறது, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறது, அவங்கள வேலை செய்ய வைக்கிறது, அவங்கள ஐடியா எடுக்க வைக்கிறது, அவங்கள சுத்தி அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். பாருங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுத்த நாள் பிளாக் பண்ணிடுவாங்க. நடக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இன்னொருத்தர் நல்லா பண்ண வைங்க, இன்னொருத்தரை தேடுங்க, இன்னொருத்தர் நல்லா பெட்டரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுங்க. எனக்கு வந்து ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அவரு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. ஓகே, உங்க டீம்ல 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்த்துல வந்து 2 பேர் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா 10 பேர் நல்லா ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு 2 பேர் வந்து போயிடுவாங்க, ட்ரைனிங்கே பார்க்க மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த வருத்தத்தை கொண்டு போய் 8 பேர்த்து காமிச்சிங்கன்னா 8 பேரும் போயிடுவாங்க. எப்பயுமே நம்ம நியூட்ரலா இருக்கணுங்க. நியூட்ரலா இருக்கணும், கான்பிடண்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு டென்ஷன் இருக்கு, நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, இப்ப டீமுக்குள்ள வராத பிரச்சனை, அங்க டெய்லி ஒரு பஞ்சாயத்து, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நான் பேசிட்டே தான் இருப்பேன். பிசினஸ பாக்குறத விட இதுவே எனக்கு பெரிய ஒரு வேலையா தான். பட் இதெல்லாம் இப்ப நான் அதை ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு, நான் அதை வந்து டீம் மீட்டிங்ல வந்து நான் கடுகடுன்னு சிடுன்னு நான் வந்து எரிஞ்சு விழுந்துகிட்டு, நான் வந்து கோபமா பேசிக்கிட்டு, நான் வந்து தாம் தூம்னு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு நான் வந்து இன்கேஸ் நான் வந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா பேசணும்னா இங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. அது வந்து நல்லா இருக்குமா? நம்ம எப்பயுமே ஒரே லெவல்ல தாங்க நம்ம இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். அப்பதான் நம்மளால இங்க டீமை டெவலப் பண்ண முடியும். அப்ப வந்து எது நடந்தாலும் போறவங்க போகதான் செய்வாங்க, நம்ம வந்து பின்வாங்க கூடாது, நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ரெகுலரா நம்ம ட்ரைனிங்க்கு வரணும், ட்ரைனிங்க்கு நம்ம டீமை வர வைக்கணும். தேர்ட் விஷயம், நம்ம வந்து டெய்லியுமே எல்டிபிக்கு டெய்லியுமே இன்வைட் பண்ணணும். டெய்லியுமே ஒருத்தர் 2 பேர் குறைஞ்சது, அதுக்கு மேல எத்தனை பேர் இன்வைட் பண்ணாலும் சரி, டெய்லியுமே இன்வைட் பண்ணணும். இந்த 3 விஷயத்த நீங்க 90 நாள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் ஃபார்முங்க, உங்களுக்கு டீம் ஃபார்ம் ஆயிடும். இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணிருவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. 90வது நாள்ல நீங்களே சொல்லுவீங்க, 70 நாள் பண்ணிட்டேங்க, 71வது நாள் நான் ட்ரைனிங் மிஸ் பண்ணிட்டேங்க, முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு, முக்கியமான ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் திரும்பவும் 90 நாள் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகேவா? அது மாதிரிதான் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம 90 நாள் சின்சியரா பண்ணணும். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இதுல வந்து 100% நான் அடிச்சு சொல்றேன், நீங்க வந்து இதுல சக்சஸ் பண்ணிடலாம்.